நீ என்ன மின் கொடுத்து இருக்கிறியோ அதுதான் நடக்கணும் ஆண்டவரே. நாங்க நினைச்சது ஒண்ணு, நடத்துறது நீ ரெண்டு. வேற ஆளு. என் நினைவிலே உன் நினைவு வேறு சொல்லிடுறேன். உன் நினைவுப்படி இங்க நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நான் வந்தது எல்லாமே நீ எல்லாம் புதுசாய் மாத்திக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பம் நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனோ விரோதம் மத்திக்குள் ஆண்டவரே, எத்தனோ ஆபத்தில் மத்தியிலும் ஆண்டவரே, கர்த்தர் நாமம் முகிந்து மகிழ்படுத்தும்படி இங்க குத்திருக்கிற இந்த மகிமை ஆலயத்தை தேவனே ஆசீர்வாதம் ஆத்ம பாரத்தோட ஆண்டவரே ஊழியம் செய்யறப்பா. எத்தனையோ கஷ்டம் கண்ணீர் பாடுகள் மத்தியில ஆண்டவரே இந்த இடத்துல இந்த பயங்கரமான வலி, இந்த வலிக்குள்ள நன்றி இருக்கிறாங்கப்பா. ஐயோ வாஞ்சி அம்மாவோட வாஞ்சி அங்க ஒரு ஆசீர்வாதம் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் தேவ தூதர்களை நிக்கட்டும் யோபு வீடு முழுவதும் ஆண்டவரே, தேவ அக்கினி தூதர்கள் நிக்க வைத்த போல இந்த வீடு முழுவதும் ஆண்டவரே மகிமையால் மூடி மரத்துக்குள்ள எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். வெளியே மேலிருந்து சாத்தான் கொண்டு வருது, மனுஷர்களும் கொண்டு வருது, மாந்திரசனை கட்டி விடுறது, எல்லாம் ஆபத்தையும் கொண்டு வருது, வியாதி மூலம் கொண்டு வருது, எல்லாம் அந்தகார சக்தியில் நான் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன் ஆண்டவரே. நிர்மூலன ஆக்கணும் ஆண்டவரே. ஐயா உன் வல்லமை அக்கினி இறங்கட்டும் ஐயா. மகிமையை ஒரு குட்டி பரலோகத்தை போல மாற்றும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு விசுவாசிங்கிறது ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சபை ஆண்டவரே அப்பா 1 மடங்கு 100 மடங்கு பெருகி அது பொழியட்டும் ஆண்டவரே. ஐயா ஒரு ஊழியங்கள் அம்மா ஊழியங்கள் ஆசை தகப்பனே, இந்த ஊழியம் பெருக செய்யும் 4 திசைந்து ஜனங்கள் பெருங்கும்படி நீ பெருக செய்ய தகப்பனே. உன்னுடைய வாச சுகத்தை ஆரோக்கிய ஆசை தகப்பனே. நீ செய்யற ஊழியம் ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே நீங்க வாழ்க்கை செய்ய ஆண்டவரே நீ பாதுகாத்து தகப்பனே. இந்த ஆபத்து ரோட்டுக்குள்ள டெய்லி போகணும் வந்து இருக்காங்க ஐயா. இந்த வழி எப்படிப்பட்ட வழி தெரிஞ்சிருக்கிற ஆண்டவரே, இந்த வழியை ஜீவன் பற்றி பாதுகாத்துக்கணும் கிருபை தான் ஆண்டவரே. பழியலாம் நீர் பாதுகாத்து தகப்பனே. இந்த ஊழியம் தேவ ஆசை தகப்பனே உன் சித்தம் இல்லாமல் ஆண்டவரே எதுவுமே நடக்காத ஆண்டவரே நீர் பாதுகாத்தும் நீர் ஆசை தகப்பனே. குடும்பத்தை ஆசித்தமானால் தேவனை கட்ட ஐயா எங்களுக்கு பார்க்கும்படி எங்க மட்டும் மசித்தம் அங்கே வரும்படி தேசத்தம் நடத்தும் ஆண்டவரே. இந்த அன்பு கடைசி வரைக்கும் நின்று இருக்கணும் ஆண்டவரே. பாதையில பிரிஞ்சு போக கூடாது அப்பா. வரைக்கும் எங்க அன்பு தொடர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. உன் சித்தம் எங்க வெளிப்பட்டு நடத்தும் ஆண்டவரே. எல்லா எங்களை பாதுகாத்து தகப்பனே. எங்க ஊழியங்களை ஆசை தகப்பனே. பிள்ளைகளை செய்யலாம் தகப்பனே. நீர் ஆசை பிள்ளைகளை வீட்டுக்குள்ள ஆண்டவரே. நீர் ஆசை குடும்பங்கள பிரச்சனைகள் மாத்தாண்டவரே. பிள்ளைகளை எந்த பலன் வரக்கூடாது ஐயா. பிரச்சனை மாத்தாண்டவரே. சொந்த சமாதானம் தருக தேவனே. சொல்லு ஊழியக்காரர் எந்த வீடு அழைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள அந்த ஊழியர் கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் நான் ஆசிர்வதிப்பேன். அந்த சமாதானம் அந்த வீடு தங்கிருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீர் நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. எங்கள் வந்தது முதல்ந்து இதுவரைக்கும் ஒரு அன்பு இயேசுவின் அன்பு இங்க இருக்குதா ஆண்டவரே. இயேசுவோட அன்பு இங்க தங்கி இருக்குதா ஆண்டவரே. நாங்க எங்க பிறந்தாலும் எங்க வளர்ந்தாலும் அந்த அன்பு எங்களை ஒன்றாய் சேர்த்து வைத்ததுக்காக கொடான் கூட நன்றி ஆண்டவரே. இந்த அன்பு உலகத்தில் இல்ல ஆண்டவரே. அன்பு உலக மனுஷங்க இல்ல ஆண்டவரே. நீ எங்களை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உன் ரத்தத்தினால் எங்களை கழுவிரே, எங்கள் பாவெல்லாம் மன்னித்திரே. நான் எந்த நிலைமை இருந்தாலும் நீ தள்ளாத நேசராயிந்தி எங்கள் வழி நடத்தி கொண்டு அருமையான பார்க்கும்படி இந்த சபையில வந்து நிற்கும்படி நல்ல அன்புக்குள்ள ஒரு தாய் பிள்ளைகள் போல எங்களை அரவணைத்த அன்புக்காக நன்றி நன்றி நன்றி. நீரே துதி கனம் எப்பொழுதும் வீட்டுக்கு தங்கியிருக்கும்படி, மகிமை தங்கியிருக்கும்படி, சமாதானம் தங்கியிருக்கும்படி, ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படி துதிக்கணும். ஆமென். அப்படி அப்படி நீங்கள் நடந்து போன ஒரு கால தூசியும் நான் இல்லாண்டவரேன். இந்த தூசியை எடுத்து வந்து ஆண்டவரே சகல ஜனங்கள் மத்தியிலையும், சகல ஜாதிகள் மத்தியிலையும், சகல கோத்திரங்கள் மத்தியிலையும் என்னை எடுத்து பயன்படுத்த தேவனே அவங்க கோடி நின்று சொல்கிறோம். இதோ இந்த நாளில் திரும்பி அண்ணன் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் பார்ப்பேன்னு சொல்லி நான் தூக்கத்தில் நினச்சி பார்க்கலான்ட்டு ஆண்டவரே திரும்பி ஒரு வீட்டு பிள்ளைகளை எங்களை கூப்பிட்டு வந்த தேவனுக்கு நான் ஜீவன் இருக்கனால நான் நன்றி சொல்கிறேன். இந்த அன்பு எப்பொழுதும் நிறைவேற்கும் ஆண்டவரே. என் வேலைக்காரர்களுக்கு கிளாஸ் தண்ணி கொடுத்தா நீ ஆசிரியப்பேன் வாக்கு கொடுத்த தேவன் எங்களுக்கு 3 நாள் இருக்கும். நாங்கள் தங்குற இடம் இன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கிற இடமும் இருக்கும். எல்லாத்துக்கும் அண்ணா மூலியமா ஆசிரியர் நடந்ததுக்காக உனக்கு கோடி நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இது 1 100 1000 கோடி சொந்த வீடு, சொந்த சபை, சொந்த மக்கள் நீ தர வேண்டும் ஆண்டவரே.
இந்த ஏரியால இது ஒவ்வொரு இந்த வீட்டு பார்த்தோன்னா ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மக்கள் இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டும். இது பிறகோ பெருகட்டும். நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து பார்க்குறப்போ பெரிய ஆண்டவரே கிட்ட ஒரு 1000 பேர் மேல ஆசீர்வாத பிள்ளைகளா இங்க இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஒரு மகிமை எங்களுக்கு தாரும். ஜீவ கிறிஸ்தவ எழுதி அதிசயம் அற்புதம் பண்ணும். மனுஷோட வாழ்க்கை போகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஆண்டவரே வாழ்கிற சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் ரத்தத்தினால பிரித்து எடுக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளாக உம்முடைய ஊழியர் செய்கிறவர்களாக கத்தனை வைத்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். திருப்பதியிலிருந்து ஆண்டவரே இந்த பகுதியில் வந்த முகாந்தங்களை கத்தீர். என்றாலும் ஆண்டவரே அவர்கள் தங்குவதற்கு ஏற்ற எல்லா சூழ்நிலைகளை கத்தை உருவாக்கி அந்த வந்து இந்த பகுதியில் கத்துடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியங்களில் செய்ய முடியாத கிருபைகளை கத்த தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் அவருடைய குடும்பத்தார் கை ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற மக்கள் கை ஸ்தோத்திரம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தை கத்த ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். போக்கில் வரல கத்த கூட இருந்து வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அநேக திரளான மக்களுக்கு அவரை உடன்படிக்கையாளராய் கத்த நிறுத்தும். ஆண்டவரை தம்பிக்காய் ஸ்தோத்திரம். அந்த தம்பி மலையும் கிருபையும் பாதுகாப்பும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காருண்ய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அவனும் ஆண்டவரே நல்லது ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க குடும்பத்தார் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். இந்த நடிகர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக இவர்களை பயன்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஒரே பசுகள் ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக இடங்களிலே அவரை பயன்படுத்தலாம். அதுக்கிட்டதான வழிவாசலை கத்திரீர் அவருக்கு திறந்து கொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் குடும்பத்தையும் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தமாக எங்கள் கொடுத்த நல்ல அன்புக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது புறப்படுகிறார்கள். பிரயாணத்தை கத்தர் வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.